வணக்கம். சற்று முன் வெளியான தகவல். தமிழகத்தில் அடுத்து 9 மாவட்டங்கள் கனமழை வாய்ப்பு. எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு, இதை பற்றி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் அதாவது சனிக்கிழமை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தொடர்பாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமரிக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அதாவது சனிக்கிழமை அக்டோபர் 18 ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அதாவது இன்னைக்கு இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் 20, 22, 23ஆம் தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் அதாவது இந்த இடத்துலையும் 19, 21 தேதியில் சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் நாளை அதாவது அக்டோபர் 18 நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் அதாவது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அது பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, தென்காசி மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை அதாவது நாளை தான் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி அளவில் 24 மணி நேரத்தில் பதிவான மழை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு குறித்த தகவல் படி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியில் 7 சென்டிமீட்டர் அதாவது நேற்று சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.